Good morning. இன்னைக்கு 30th November 2024. சைக்ளோன் சென்னைக்கு வார்னிங் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு கிராஸ் ஆகும், ஸ்லோ மூவிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ பெஞ்சிட்ருக்கிற மழை வந்து ஒரு ஃபார் த லாஸ்ட் 3 hours எஸ்பெஷலி இந்த ஃபோர்ஸோடு பெஞ்சிட்ருக்கு. இந்த மழைக்கு இது வரைக்கும் பெஞ்சதில் தண்ணி எங்கேயும் தேங்கலை. ட்ரைனேஜ் ப்ராப்பராக இருக்கிறதால தண்ணி தேங்காமல் இருக்க நடக்கணும் அசோக் நகரில். இனிமேல் இருக்க பார்க்கணும், ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குது, குவான்டிட்டி ஆஃப் ட்ரெயின் எவ்வளோ இருக்குன்றதை பார்க்கணும். நம்ம கார் போகுது, டெலிவரிக்கு வராங்க இந்த மழையிலையும். ஹை விண்டு இருக்குது, ஹெவியாக இருக்குது. One or two vehicles here and there with raincoat, Zomato போகுது, கார் மூவிங் ஆகுது. பட் பவர் கட் பண்ணிட்டாங்க. இப்போ இது வரைக்கும் பவர் இருந்தது. பார்த்தீங்கன்னாக்கா டைம் இப்போ 8:40, 8:30 வரைக்கும் பவர் இருந்தது. இப்போ 10 minutes பிஃபோர் தான் கட் பண்ணியிருக்காங்க பவர். கூட எடுத்துக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் அக்கம் பக்கத்துக்கு பூங்க எடுத்துக்கிட்டு. ஆனால் இப்போது இந்த வார்னிங் நாளைக்கு வரைக்கும் இருக்கிறதால ஸ்லோ மூவிங்காக இருக்கிறதால இதே ஃபோர்ஸு ஃபார் another 10 hours 12 hours கண்டினியூ ஆச்சுனாக்கா வாட்டர் ஸ்டாக்னேஷன்ஸும் சில லோ லையிங் ஏரியாவில் பாசிபிள். ஃப்ளட்டு வருமானு சொன்னால் அது ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா செம்பரம்பாக்கம் லேக்கில் அது ஃபுல்லாகி அது திறந்து விட்டுதான். 2015 எதனால் அந்த மாதிரி ஒரு சிக்கல் வந்தது அப்படின்னாக்கா, செம்பரம்பாக்கம் லேக் வாஸ் abruptly open with a heavy flow of water in Adayar river. Along with that, the rain also joined for about 14 hours, heavy rain that time. That's why the 2015 flood was very noticeably noted by the people of Tamil Nadu, especially Chennai. ஒரு 2 lakh காருக்கு மேலே அந்த டைமில் டேமேஜ் ஆகிருந்தது. நான் இருக்கிற இடத்துலையே பார்த்தீங்கன்னா ஒரு 6 feet வாட்டர் இருந்தது. இங்கே நிற்கிற கார்னா இப்போ நிற்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கார்னா அப்போ இந்த டைமில் மூழ்கிடுச்சு. இந்த பார்க்கிங்கில் பார்த்தேன் பாருங்கள், அந்த அளவுக்கு இருந்தது. இப்போ அந்த ஃப்ளோ இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் இப்போ ரைட் நவ் ஹை விண்டு வித் ஹெவி ஃப்ளோ ஆஃப் ரெயின் செஞ்சுட்டு தான் இருக்குது. அங்கே ஒருத்தர் போய் அந்த ரோட்டில் போக முடியாதுன்னு ஒரு யூசன் போட்டு திரும்புகிறாரு. அப்போ கூட ஒருத்தர் சைக்கிளில் கூட பிடிச்சிட்டு போகிறாரு இந்த மழையிலையும். பஸ்ஸு few passengers. Looks like movement of traffic by all means, walking, two-wheeler, four-wheeler, light motor vehicle, heavy motor vehicle, people with helmet, இதெல்லாம் பாசிபிளாக இருக்கிறதால as of now it looks like normal, even if it is raining with high wind. But we'll have to wait and see how the Chennai will behave for the cyclonic storm. இது ஸ்லோ மூவிங்காக இருக்கிறதால இன்றைக்கி முழுக்கவே இப்படி இருக்குன்னு தான் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. People have to be more careful. Take care.